பாறை கொஞ்சம் லைட்டாக வழுக்குது. ஸோ அந்த இடம் டேஞ்சர். நான் அதில் ஆவலை தாக்கிட்டு இங்கிட்டு வட்டுறாங்க. இதில் போகலாமா? கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம சந்தனமலைக்கு போயிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் சந்தனமலைக்கு கீழே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவிக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது ரொம்ப பெரிய அருவியெல்லாம் இல்லை, சின்னது தான். ஆனால் அந்த ஏரியாவுக்கு இது சூப்பராகவே இருந்துச்சு. காய்ஸ், பயங்கர அட்வென்ச்சராக இருக்கு. வெயில் அடிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நாங்கள் அங்கே போகும்போது பக்கத்தில் நிறைய பசங்க நல்லா ஜாலியாக விளாண்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. அதில் குளிப்பாங்களோ? அப்படி சுற்றி வரலாம்ல. பாறை கொஞ்சம் லைட்டாக வழுக்குது. ஸோ அந்த இடம் டேஞ்சர். நான் அதில் ஆவலை தாக்கிட்டு இங்கிட்டு வட்டுறாங்க. இதில் போகலாமா? இங்கே போட்டிருக்க அந்த பைப்பெல்லாம் வந்து அந்த அருவியிலே கனெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. பக்கத்தில் ஒரு டேங்கும் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் வர தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துச்சு. கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, பட் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இந்த ஒவ்வொரு பாறையில் கால் எடுத்து வைக்கும்போதே ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. நல்ல வேளை மழை பெய்யலை, ஏதோ வெயில் அடித்தனால போயிட்டு வந்துட்டேன் உள்ளே. ஆனால் கண்டிப்பாக மழை அடிக்கும் போது உள்ளே போக முடியாது, வழுக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாறையில் போகும்போது கொஞ்சம் சேஃபாகவே போங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட தலை அடிபடுற வாய்ப்பு இருக்குது. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, கூடலூர்லேருந்து ஓவியில் போகும்போது சந்தனமலை கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் கீழே அப்படியே போனீங்கன்னா அந்த அருவி வரும். அதுக்கு முன்னாடியே நிறைய அருவி இருக்கும். போகும்போது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த vlogs வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் guys.